நூற்றி எட்டாம் எண்ணினுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 108 அதே போல் 48 இந்த எண்களுக்கெல்லாம் ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா? 48 நாளை ஒரு மண்டலம்னு சொன்னாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் மிக மிக ஜீனியஸ். ஏன்னா அவர்களுடைய ஜீனியஸ்னஸ்க்கு காரணம் அவர்கள் தங்களுடைய அறிவை மிஞ்சிய ஒரு விஷயம், சக்தி இருக்குங்கிறத முழுமையாக முதலில் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பிரபஞ்சத்திடம் அவர்கள் சரணாகதி அடைந்தார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க? ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை 21 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் அது அவனுடைய பழக்கத்திற்கு உருவாகிறது. 27,000 முறை, 27,000 மிக சரியாக சொன்னால் 27,600 டைம்ஸ் அவனுடைய சுவாசம் மேலே கீழையும் ஏறி இறங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை குறிப்பதற்காகத்தான் நம்மளுடைய சிதம்பரம் கோயிலில் அந்த மேற்கூரையில் அந்த 27,600 இப்போ அந்த நாடிகளில் கூட அத்தனை நாடிகள் இருக்குமாங்க உடம்புல, நாடி முடிச்சுக்கள். அதற்கான அந்த ஆணி பொருத்தப்பட்டிருக்கு. சாய்ராம் நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். சென்ற நிறைய பகுதிகளில் நம்ம ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசும் பொழுதும் நம்மளுடைய நேயர்கள் அதுக்கு மிகுந்த ஆதரவு தெரிவிச்சிங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணியே பாராட்டினவர்கள்லாம் உண்டு. மிக்க நன்றி. இந்த பதிவும் ரொம்ப சுவாரஸ்யமான பதிவாக இருக்க போகிறது. இதில் நம்ம 3, 6, 9 பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா? அதே போல் 108ஆம் எண்ணினுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 108 அதே போல் 48 இந்த எண்களுக்கெல்லாம் ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி விலாவரியாக சொல்ல போகிறேன். இதில் ஒரு மனிதனுடைய பெயர் அல்லது வியாபார பெயர் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். ஸோ இந்த பகுதியை பார்ப்பவர்கள் ரொம்ப கவனமாக பாருங்கள். உங்களுக்கான மிக முக்கியமான விஷயங்கள் இந்த பகுதிக்குள்ளார இருக்க பொழுது அது உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை கூட மாற்றலாம். இப்போ பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு மண்டல காலத்தை எப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 48 நாளாக பிரித்து வச்சுருக்காங்க. ஏன் 48? என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன் 48 நாளை ஒரு மண்டலம்னு சொன்னாங்க? நம்மளுடைய முன்னோர்கள் மிக மிக ஜீனியஸ். ஏன்னா அவர்களுடைய ஜீனியஸ்னஸ்க்கு காரணம் அவர்கள் தங்களுடைய அறிவை மிஞ்சிய ஒரு விஷயம், சக்தி இருக்குங்கிறத முழுமையாக முதலில் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பிரபஞ்சத்திடம் அவர்கள் சரணாகதி அடைந்தார்கள். அனைத்தையுமே தீர்க்க தரிசனமாக அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை உணர்த்தியது. அதனை கொண்டு தான் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி சென்றாங்க, நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் இந்த 48 அப்படிங்கிறதுனுடைய சிக்னிஃபிகன்ஸை சொல்லிவிட்டு 108ஆம் எண்ணை பற்றியும் நான் சொல்கிறேன். 48 அப்படிங்கிறது குருவுக்குரிய ஒரு எண். 4+8 அப்படின்னு நீங்கள் அதை டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12ஆம் எண் வருவதை பார்க்கலாம். அதையும் 1+2ன்னு போட்டிங்கன்னா 3ஆம் எண் வரும் இல்லையா? இந்த 3ஆம் எண் அப்படிங்கிறது குருவுக்குரியது, ஞானத்திற்குரியது. எப்போதுமே ஒரு மனுஷன் அவனுடைய லைஃப்பில் ஒரு மண்டல காலம் ஒரு விஷயத்தை பண்ணுறான்னா அது எதற்காக செய்வான்? ஒரு நல்ல விஷயம் தன்னுடைய லைஃப்பில் நடக்கணும், நல்ல மாற்றங்கள் நடக்கணும்னு தானே செய்ய போகிறாங்க. இப்போ சபரிமலைக்கே மாலை போடுறாங்க. ஒரு மண்டல காலங்கள் 48 நாள் அது கடைபிடிக்கிறாங்க, அந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. வேறு எந்த விரதமாக தான் இருக்கட்டுமே அந்த 48 டேஸுங்கிறத கடைபிடிக்கிறாங்கல்ல, அது கெட்ட விஷயத்துக்காக செய்ய போகிறாங்க, தனக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தானே செய்கிறாங்க. அப்போ அந்த நல்லது நடக்கணும்னா குருவுடைய அருளாசிகள், குருவினுடைய வைப்ரேஷன், அந்த அதிர்வலைகள் சக்தி இருக்கும் பொழுது நிச்சயம் உங்களுடைய விருப்பங்கள் கைகூடும். உங்களுடைய நியாயமான எண்ணங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதினுடைய தாத்பரியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இதை சயின்டிஃபிக் ரீதியாகவும் நம்ம இதற்கான காரணங்கள் சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை 21 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் அது அவனுடைய பழக்கத்திற்கு உருவாகிறது, பழக்கமாக ஆகிவிடுகிறதுங்கிறாங்க. அது சப்கான்ஷியஸாக போய் வேலை செய்யுதுங்கிறாங்க. அப்போ 21 டேஸுங்கிறத இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கூட 21 டேஸ் ஹேபிட்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் கொடுத்து பாருங்கள். அது இருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் உண்மைகளும் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை 21 நாள் இந்த இடத்துலையும் கவனித்து பாருங்கள், 2 + 1 3 தான் வருது. 21 நாள் செய்யும் பொழுது அது வந்து 3ஆம் எண்ணிற்கு உட்பட்டு தானே வருது. 2 + 1 3. இந்த 3ஆம் எண்ணினுடைய சக்தியை வந்து நம்ம வந்து ஒரு மண்டல காலமாக நம்மளை ஃபாலோ பண்ண வச்சாங்க நம்ம முன்னோர்கள். அது எப்படி 48 டேஸுங்கிறத கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த 21 வந்து 2ஆக நீங்கள் வந்து அதை பெருக்குங்க. 21 × 2 அல்லது 21 + 21 நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வருது? 42ஆம் எண் வருது. ஸோ இந்த 42ல் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் 4 + 2 இந்த இடத்துல 6ஆம் எண்ணும் சம்மந்தப்பட்டிருது. அதை பற்றின காரண காரியங்களை பின்னாடி நான் விளக்குறேன். இந்த 4 + 2 அப்படிங்கும்போது 6ஆம் எண் சுக்கிரனுக்குரிய சக்தியே வந்து ஒரு மனிதனை வளப்படுத்துவது. அவனுக்கு தேவையான அத்தனை வளத்தையும், அது பண ரீதியாகவும் இருக்கலாம், எண்ணங்கள் ரீதியாகவும் இருக்கலாம், புத்தி சாதுரியத்தை வழங்குவதாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு மனிதன் ஒரு 21 டேஸ் ஹேபிட்டை 2 முறை ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான், 2 செட் ஆஃப் 21 டேஸ் ஃபாலோ பண்ணுறான்னா அது மகத்தான ஒரு மாற்றத்தையும் உயர்வையும் அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீருங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சைக்காலஜி சொல்லுது. இது அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் டிவைஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன் 48 நாள்? அதுலேயும் ஒன்ஸ் அகெயின் அது வந்து அவங்க குருவோடைய ஆதிக்கத்திற்கு கீழே கொண்டு வரணும்னு நினச்சாங்க. 2வது ஒரு மனிதன் ஒரு தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் நிச்சயம் இடையில ஏதாச்சும் ஒரு தடங்கல்கள் வரும். அப்போ தான் ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க, அன்றைக்கி கடைப்பிடிச்சிருக்க முடியாது, ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கலாம், ட்ராவல் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு 1-2 நாள் மிஸ் ஆனாலும் கூட நீங்கள் 42 டேஸை தாண்டி தான் 48 டேஸுங்கிற ஒரு கணக்குக்குள்ளாரே போகிறீங்க இல்லையா? மினிமம் 42 டேஸ் ஆச்சும் நீங்கள் வந்து முடிக்கணுங்கிறது தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சைக்காலஜி சொல்லுவது. 2 முறை வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை டியூன் பண்ணக்கூடியது. அதை வந்து 48 நாள்னு நம்ம வந்து ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுத்தும் பொழுது அதை நம்ம வந்து 42 நாட்களுக்குள்ளாரையே அதை வந்து பூர்த்தி ஆகிட முடியும். 1-2 நாள் மிஸ் ஆனாலும் கூட அது 48 நாள் நம்ம கன்டினியூஸாக செயல்படுத்தும் பொழுது நிச்சயம் வந்து அதை பூர்த்தி பண்ணிட முடியுங்கிறதும் அதில் ஒரு அர்த்தம். ஸோ 48 டேஸ் ஒரு மண்டல காலம் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை செய்து வரும் பொழுது அந்த எண்ணங்கள் விருப்பங்கள்ங்கிறது முழுமை பெற்றுது. இப்போ 108க்கு வர, இப்போ 108ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் 1 + 0 + 8 9 எண் 9ஆம் எண்ணை குறிக்கிறது. 9ங்கிறது சக்தியின் சொரூபமாக அறியப்படுது. நம்மளுடைய முந்தைய பதிவில் கூட ஷிரடி சாய்பாபா அந்த 9ஆம் எண்ணை வந்து எப்படி வந்து தன்னுடைய பக்தைக்கு அதை பற்றின விஷயத்தை அறிவுறுத்தினாருங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த 9ஆம் எண் அப்படிங்கிறது வந்து இந்த அண்ட சராச்சரங்களுக்கும் உரியது. அதை பற்றின விஷயங்களை டீகோட் பண்ணாலே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு முக்கியமான விஞ்ஞானி சொல்லியிருக்கார், நிக்கோலா டெஸ்லா அவர்கள் சொல்லி சென்றிருக்காரு. ஸோ இந்த 108ங்கிறதுக்கு பயங்கரமான சிக்னிஃபிகன்ஸ் இருக்குங்க. நம்ம பூமியிலிருந்து நிலவுக்கு இருக்கக்கூடிய தூரம், அதே போல் நிலவின் இது இருக்கு இல்லையா, டயாமீட்டர்னு சொல்லுவாங்க, நிலவின் வட்டம், இதற்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், இது அனைத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த 108 அப்படிங்கக்கூடியது. அதுலேயும் ஒரு மனிதனினுடைய சுவாச அளவு, இப்போ மறுபடியும் இந்த 6ஆம் எண் சம்மந்தப்படுவதை பார்க்கலாம். ஒரு நிமிடத்திற்கு 15 முறை அப்படின்னு நீங்கள் வைத்து கொண்டாலும் அவன் ஒரு நாளைக்கு அவனுடைய சுவாச அளவு வந்து 27,000 முறை, 27,000 மிக சரியாக சொன்னால் 27,600 டைம்ஸ் வந்து அவனுடைய சுவாசம் மேலே கீழேயும் ஏறி இறங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை குறிப்பதற்காகத்தான் நம்மளுடைய சிதம்பரம் கோயிலில் வந்து அந்த மேற்கூரையில் அந்த 27,600 இப்போ வந்து அந்த நாடிகளில் கூட வந்து அத்தனை நாடிகள் இருக்குமாங்க உடம்புல, நாடி முடிச்சுக்கள், அதற்கான அந்த ஆணி வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்திருக்காங்கங்கிறத இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 27ங்கிறதுலையும் அந்த 9ஆம் எண் சம்மந்தப்படுது. அதை வந்து நீங்கள் வந்து சுக்கிரனுடையும் சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா இந்த 9ஆம் எண்ணை தலைகீழ போட்டிங்கன்னா 6ஆம் எண் வரும், 6ஆம் எண்ணை தலைகீழ போட்டிங்கன்னா 9ஆம் எண் வரும். இது எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய ரொம்ப நெருக்கமாக தொடர்புடைய விஷயங்களாக இருக்கிறதுனால தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வேண்டிய விருப்பங்கள் நிறைவேறணும்னா அவன் இந்த 108ஆம் எண்ணை கை கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால் சொல்லி வச்சுட்டு போனது.
108 ஜெபமணி மாலைகளை வந்து அதனால தான் அவங்க வந்து மனனம் ஒரு விஷயத்த ஒரு இறைவனுடைய பெயரை நம்ம சொல்கிறோன்னா 108 முறை அந்த மணியை வந்து நம்ம நவுத்திக்கிட்டே நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு தடவையும் அந்த மந்திரம் சொல்லி முடித்ததற்கு பிறகு ஒரு மணியை நவுத்துறோன்னு வைங்க. இது மாதிரி 108 முறை செய்யும் பொழுது அந்த மந்திரத்துக்கு சக்தி உண்டாகி அவனை காப்பாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதே போலவே நம்ம வந்து 108 முறை வந்து நம்ம வந்து தேங்காய் உடைக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் 108 முறை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரேயர்ஸோட ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். அந்த தேங்காய் உடைப்பதுங்கிறது வந்து ஒரு செயல், ஒரு குறியீடு தான். ஆனால் அது வந்து உணர்த்துவது என்னன்னா, நம்ம வந்து வேண்டுறோம், 108 முறை வேண்டுறோம் அந்த 108 முறை உடைக்கும் பொழுதும். அப்படி செய்யும் பொழுதும் நம்மளுடைய விருப்பங்களை அது நிறைவேற்றி தருது. இப்போ ஏன் வந்து அந்த 9ஆம் எண்ணிற்கு அந்த வகையை நம்ம கொடுக்குறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 21 டேஸ் ஹேபிட்டில் பார்த்தோம், 48 டேஸ் பார்த்தோம். இந்த 3 மும்மடங்கு ஆகும் பொழுது 3 மடங்கு ஆகும் பொழுது அது 108ஆக வருது. பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தோட நம்ம அலைன் ஆகுறோம். அப்படி அலைன் ஆகும் பொழுது அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, ஒரு நல்ல பாதிப்பைன்னு சொல்லணும், நமக்குள்ளார ஏற்படுத்தும். ஸோ அப்படி கூடிய அந்த நல்ல விளைவுகள் நமக்கு வந்து நம்மளுடைய சிரமங்களை போக்கும். அதனால தான் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இத்தனை முறை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லி சென்றார்கள். இதில் வந்து நம்ம ஒரு ஒரு மனிதனுடைய சுவாச கதியின் தன்மையிலையுமே இந்த 108 வெளிப்படுவதை பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதனுடைய அன்றாட சுவாசம் அவனுடைய அதை வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம். காலையும் மாலையும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பகல் பொழுது, இரவு பொழுதுன்னு நீங்கள் பிரிச்சுக்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் 27,600 முறை சுவாசகதி இருக்குங்கிறத. அதை பாதியாக பிரித்து பாருங்கள், 108 வரும். அதாவது 10,800ன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலும் கூட, அந்த ஜீரோஸனுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட 108 வருவதை பார்க்கலாம். இப்போ புரியுதா? ஒரு மனிதனுடைய மூச்சுக்காற்றை விட நெருங்கிய ஒரு விஷயம் என்ன இருக்க போகுது? அதோடு சேர்ந்து இந்த இயற்கையோடைய இயக்கங்களோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அது நமக்கு பலன் தருங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமா அந்த 108 சம்மந்தப்படுத்தினாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வேண்டுதல்களையோ உங்களுடைய மந்திர உச்சாரணங்களையோ 108 முறை அல்லது 108 நாட்கள் செய்துட்டு வாங்க. அது நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும். குறிப்பாக வாழ்க்கையில் யார் யாருக்கெல்லாம் வந்து தொடர் சோதனைகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே நான் வந்து முழு மனதோடு பண்ணுறேன், ஆனால் எனக்கு விடை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துது. உங்களுடைய பெயர்லையோ உங்களுடைய பிறந்த தேதிக்கு பொருந்தக்கூடிய வகையிலையோ ஏதோ ஒன்று அமையலைங்கிறத உணர்த்துவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அல்லது உங்கள் வீட்டு குழந்தை சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது உங்கள் வீட்டு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தள்ளி போகுது, வியாபாரம் வந்து ஆரம்பித்த காலத்திலிருந்தே நஷ்டத்துக்கு போகுது அப்படின்னா, நீங்கள் அந்த வியாபார பெயரையும் உங்களுடைய பெயரையும் அல்லது உங்களோட குழந்தையுடைய பெயரையும் அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் பொருந்தியிருக்கா அப்படிங்கிறத சரிபார்க்க வேண்டிய தருணம் இது. இந்த பதிவை இவ்வளோ நேரம் முழுமையாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாலே இந்த செகண்ட் உங்களுக்கு குருவினுடைய அருள் இருக்கிறதுனால தான் பார்க்குறீங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கோ அவங்களுக்கு இந்த சிரமங்கள் வராது. அப்படி அமைஞ்சிருக்கா அமையலையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்பிச்சி வைக்கலாம், வியாபார பெயரையும் அனுப்பிச்சி வைக்கலாம். உங்களுடைய குழந்தைக்கு பெயர் சரி பார்க்கணுன்னா அதையுமே அனுப்பிச்சி விடுங்க. அதை வந்து பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல் வரைக்கும் நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறத நான் அந்த பதிவுலேயே சொல்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.